பூர்வ சரித்திரம் சுக்ரீவ பட்டாபிஷேக சரித்திரம். சரதருத்து வந்ததே வரேன்னு சொன்னபடி சரதருத்து வந்தும் வரல. சுவாமிக்கு கோபம் வந்து லட்சுமணன் அனுப்பிச்சாள். லட்சுமணன் பரம கோபத்தோடு அங்க போய் நான்கயத்தை இழுத்ததும் நடுநடுங்கி சுக்ரீவன் தாரையை அந்தப்புறத்திலிருந்து அனுப்பிச்சு லட்சுமணனை வந்து சமாதானம் பண்ணினாள். சாப்ரஸ்கலந்தி மரவிக்வலாட்சி ரணம் குணரேமசூத்ரா சலக்ஷணா லக்ஷ்மண சந்நிதானம் ஜனாமதாரானமிதாங்கயஷ்டி. தார திவ்ய ரூபவதி, நிறைய மதுவை குடிச்சிருக்காள், கண்ணெல்லாம் கலங்கி. எர்ணாகுளமே நேரம் வந்தா போல அவ வருது, மகாராஜாவே வந்தது போல. ஐஜியும் அப்படித்தான், வந்திருக்கிறவண்ணா அப்படித்தான். பழனியிலிருந்து சேஷிடுவாள், ஸ்கந்தனையே இங்க கொண்டு வந்துட்டா போல. அப்படி நிறைய பக்தாள்லாம் வந்து சேர்ந்திருக்காள். திருப்பையார் ராமாயண நவாகம் கிடைக்குமா? இதுல ஒரு க்ஷணம் கலந்துக்கணும்னா எத்தனையோ புண்ணியம் இருக்கணும். அது புண்ணியசாலிகள் ஆகினாலே அவர்கள்லாம் எத்தனையோ காரியங்கள் இருந்தும் எல்லாரும் நம்ம ஐஜி சீனிவாசியர் முதல் பக்தாள்லாம் இங்க வந்திருக்காள். கோதன் ராமியர் பொங்குன்னம் குடும்பம், அவனையே நம்பின குடும்பம். அந்த தெய்வத்தை நம்பினா கைவிடாது. அதான் கடைசியில எல்லாரும் கைவிட்டதுக்கு அப்புறம் சுவாமி வந்து ரட்சிப்பாளாம். அப்பதான் பக்தனுக்கு புரியுமா சுவாமி வந்து ரட்சிச்சான்னு தெரியுமா. அப்படிப்பட்ட மூர்த்தி ஸ்ரீராமன், பரம மங்களத்தை கொடுக்கக்கூடிய மூர்த்தி. சார அந்தப்புறத்திலிருந்து வந்த வைபவத்தை வர்ணிச்சு லட்சுமணனை சமாதானம் பண்ணி உள்ள அழிச்சுட்டு போனாள். சுக்ரீவன் இவ தாரையை கிளப்பி விட்டுட்டு அசாத்திய கோபம் வந்துருச்சு லட்சுமணனுக்கு. சங்குச்சித சமயே திஷ்ட சுக்ரீவ சுவாமி இருக்கிற பிரஸ்தாவன பருவத்துக்கு லட்சுமணன் பல்லாக்கல அழித்து கொண்டு போய் இறக்கினார். சுவாமிக்கு கோபங்கள்லாம் தணிஞ்சு போயிட்டுதான். குழந்தைய பல்லாக்கில அழிச்சு கொண்டு வந்து, ஏன்னா 14 வருஷமா தண்டக்கையில் நின்ன பக்தனை சுக்ரீவன் பல்லக்கில் அழிச்சுன்னு வந்துட்டான். பகவானு கோபங்கள்லாம் நீங்கி போச்சு. சுக்ரீவனை பார்த்து சொன்னாலாம், ஏன்னா 40-50 மைலுக்கு சைன்யத்தை கொண்டு வந்து நிறுத்திருக்கான் சுக்ரீவன். ராமா பார்க்கணும், சீதையை திரட்டுறதுக்கு வந்திருக்கு வானரங்கள் நாளா. யதிந்திரோ வருஷதே வருஷம் நச்சித்ரம் பிரகிதி ஆதித்யோ பாசஹஸ்ராம்சு உர்யாத்விதிமிரம் நபாரஸ்மிபிக் குல்யாதி பிருத்திவீம் சௌம்யநிர்மலாம். இந்திரன் மழை பெய்யுறது ஆச்சரியமா? சந்திரன் சூரியன் இருட்ட போக்குவது ஆச்சரியமா? சந்திரன் குளிர பண்ணுவது ஆச்சரியமா? அதுபோல் சுக்ரீவா, உன் போன்ற மித்திரன் என் போன்றவர்களுக்கு பண்ணும் உதவி ஆச்சரியம் இல்லை. இது இயற்கையா உங்களுடைய குணமதி என்று சுவாமி வானரையா சொன்னார்.